ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம தனுஷோட 50வது படமா அவரே டைரக்ட் பண்ணி அவரே ஹீரோவாவும் நடிச்சு இப்ப தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கிற ராயன் படம் எப்படி இருக்கு அப்படின்னா இப்ப நம்ம பார்க்க போறோம். சோ நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இந்த படத்தோட ரிவ்யூக்குள்ள போலாம். ராயன் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, படத்துல நம்ம ஹீரோ அவருக்கு 2 தம்பிங்க அண்ட் ஒரு தங்கச்சி. இவங்க எல்லாருமே படத்துடைய ஆரம்பத்திலேயே இவர் ஊர்ல இருந்து சென்னைக்கு இங்க கூட்டிட்டு வர்றாரு. இங்க ஒருத்தர் இவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து இவங்களுக்கு தங்குறதுக்கு அந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்றாரு. இதுக்கப்புறமா இவங்க எல்லாருமே பெருசா வளர்ந்துடுறாங்க. இப்போ ராயனுடைய 2 தம்பிங்களே ஒரு தருணத்துல ராயனை எதிர்த்து நிக்கிறாங்க. தன்னுடைய தங்கச்சியை காப்பாத்தணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நம்ம ராயன் என்னெல்லாம் பண்ணாரு, கடைசியில தன்னுடைய தங்கச்சிய ராயன் காப்பாத்தினாரா இல்லையா, அதுதான் இந்த படத்துடைய ஒரு தரமான ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு இங்க நம்ம சொல்லலாம். இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இந்த படத்தை தனுஷ் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவர் டைரக்ட் பண்ற 2வது படம் இதுதான். ஆனா படம் பார்க்கும்போது அப்படி தெரியவே இல்ல. இதுக்கு முன்னாடி ஒரு 5, 6 படம்லாம் டைரக்ட் பண்ண ஒரு டைரக்டர் படம் எடுத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரிதான் தனுஷ் வந்து இந்த படத்தை எடுத்திருக்காரு. படம் அவ்வளவு சூப்பராவே இருக்கு. இந்த படத்துல தனுஷ் வச்சிருக்க ஒரு கேமரா ஆங்கிள்ஸ் ஆகட்டும், விஷுவல்ஸ் ஆகட்டும், எல்லாமே செம்மையா பண்ணியிருக்காரு. ஓவரால் படத்துடைய மொத்த டைரக்ஷனுமே தனுஷ் சூப்பரா பண்ணியிருக்காரு. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆகட்டும், செகண்ட் ஹாஃப் ஆகட்டும், ரெண்டுமே பெருசா எந்த ஒரு இடத்துலயுமே போர் அடிக்காம படத்தை இன்ட்ரெஸ்டிங்கா ரொம்ப நல்லாவே பாத்தீங்கன்னா தனுஷ் கொண்டு போயிருக்காரு. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோ மூடு கேட்டகிரியான ஒரு படம் தான். படம் வந்து ஸ்லோவா தான் போகும். பட் இருந்தாலும் படம் வந்து எந்த ஒரு இடத்துலயும் உங்களுக்கு வந்து போரே அடிக்காது. அதுதான் இந்த படத்துடைய ஒரு பயங்கரமான பிளஸ் அப்படின்னு நான் இங்க சொல்லுவேன். குறிப்பா இந்த படத்துடைய இன்ட்ரோல் பிளாக் வேற லெவல்ல தெரிச்சுது அப்படின்னே சொல்லலாம். படத்துடைய இன்ட்ரோல் பிளாக்ல தரமான ஒரு சம்பவத்தை பண்ணிருக்காங்க. அது தியேட்டர்ல பாக்குறதுக்கே அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. எனக்கு படத்துல இன்ட்ரோல் பிளாக் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய எல்லா ஆக்டர்ஸுமே ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருந்தாங்க. தனுஷா இருக்கட்டும், துஷாரா விஜயன், காளிதாஸ் ஜெயராம், சந்தீப் கிஷான், அபர்ணா பாலமுரளி, எஸ்.ஜே. சூர்யா, பிரகாஷ் ராஜ், வரலட்சுமி, செல்வராகவன், இப்படி இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய எல்லா கேரக்டர்ஸுமே அவங்கவுங்களுக்கு கொடுத்த அந்த கதாபாத்திரத்துல ரொம்ப நீட்டாவே பாத்தீங்கன்னா நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துல தனுஷ் வந்து அவருக்குன்னு பெருசா மாசான சீன்ஸ் எல்லாம் அவ்வளவா பாத்தீங்கன்னா வைக்கல. அவரை தவிர்த்து மத்த கேரக்டர்ஸ்க்கு தான் அவர் வந்து படத்துல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காரு. அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு தான் நான் இங்க சொல்லுவேன். தனுஷுடைய தம்பியா இதுல நடிச்சிருக்க சந்தீப் கிஷன் அண்ட் தனுஷுடைய தங்கச்சியா நடிச்சிருக்க துஷாரா விஜயன் அண்ட் செல்வராகவன், இவங்க 3 பேருக்குமே பாத்தீங்கன்னா தனுஷ் படத்துல செம்மையான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து 3 பேருக்குமே சூப்பரான ஸ்கோப் கொடுத்து பாத்தீங்கன்னா கதையில நடிக்க வச்சிருக்காரு. இவங்க 3 பேருடைய கதாபாத்திரமும் படத்துல பயங்கரமாவே இருந்துச்சு. தனுஷை பொறுத்த வரைக்கும் அவர் படத்துல சாதாரணமா நடந்து வருவாரு. ஆனா அதுவே படத்துல பாக்குறதுக்கு செம மாசாவே இருந்துச்சு அப்படின்னு தான் இங்க நம்ம சொல்லலாம். சோ ஆக்டிங் வைஸ் பார்க்கும்போது எல்லாருமே இந்த படத்துல அவங்களுக்கு கொடுத்த அந்த ரோல்ல ரொம்ப நல்லாவே பாத்தீங்கன்னா நடிச்சிருந்தாங்க. அடுத்ததா ஏ.ஆர். ரஹ்மானுடைய மியூசிக் சான்ஸே இல்ல. இந்த படத்துக்கு ரஹ்மான் சாருடைய மியூசிக் வேற லெவல்ல பாத்தீங்கன்னா சூட் ஆயிருக்கு. இந்த படத்துடைய ஓவரால் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், படத்துடைய மொத்த மியூசிக்கா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே ஏ.ஆர். ரஹ்மான் பூந்து விளையாடி இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பா படத்துல வரக்கூடிய போகி போகி அப்படின்ற அந்த சாங்ல எல்லாம் வேற லெவல்ல ஏ.ஆர். ரஹ்மான் தெறிக்க விட்டுருக்காரு. சரியான ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காரு. அந்த பாட்டு பாத்தீங்கன்னா பியூரான ஒரு தியேட்டர் மெட்டீரியல். அந்த பாட்டை நீங்க தியேட்டர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. அந்த பாட்டு ஃபுல்லாவே கூஸ் பம்ப்ஸ் தான். அவ்வளவு செமையா இருந்துச்சு அந்த பாட்டு தியேட்டர்ல பாக்குறதுக்கு. சோ ஓவராலா இந்த ராயன் படம் எப்படி இருக்கு, பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு ஆவரேஜான ஒரு படம் தான். கண்டிப்பா இந்த படத்தை நீங்க ஒரு தடவை தாராளமா உங்க ஃபேமிலியோட போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். படம் வந்து நல்லா இருக்கு. குறிப்பா நீங்க ஆக்ஷன் மூவிஸ்லாம் விரும்பி பார்ப்பீங்க, ரத்தம் தெறிக்க தெறிக்க ஆக்ஷன் மூவிஸ்லாம் விரும்பி பார்க்குற ஒரு ஆளா நீங்க இருந்தீங்க அப்படின்னா, இந்த படம் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். குறிப்பா தனுஷ் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே இந்த படம் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா சாட்டிஸ்ஃபை பண்ணும். அந்த மாதிரி தான் தனுஷ் இந்த படத்தை வந்து எடுத்திருக்காரு. ஜெனரல் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிளான ஆவரேஜான ஒரு படமா தான் இருக்கும். எனக்கு இந்த படம் வந்து பிடிச்சிருக்கு. படம் கண்டிப்பா நீங்க இந்த படத்தை ஒரு தடவை தியேட்டர்ல போய் உங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். அடல்ட் கண்டென்ட் அப்படின்னு சொல்லணும்னா இந்த படத்துல அடல்ட் கண்டென்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல. ஆனா இந்த படத்துக்கு ஏ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. இந்த படத்துல ரத்தம் தெறிக்கக்கூடிய காட்சிகள் படம் ஃபுல்லாவே இருக்கு. அதனால இந்த படத்தை மெச்சூர்டு ஆடியன்ஸ் மட்டும் தியேட்டர்ல போய் பாருங்க. குழந்தைங்களுக்கு இந்த படம் தேவையே கிடையாது. சோ குழந்தைங்களை இந்த படத்துக்கு கூட்டிட்டு போகாதீங்க.
இந்த படம் இப்ப தியேட்டர்ஸ்ல வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கு. சோ பார்க்கல அப்படின்னா இந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த படத்துக்கு நம்ம சேனல்ல இருந்து கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 8.5 அவுட் ஆஃப் 10. நீங்க ராயன் படத்தை பார்த்துட்டீங்களா? அப்படி பார்த்திருந்தீங்கன்னா இந்த படத்தை பத்தின உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. லைக் பண்ணது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல வீடியோ போட்ட உடனே ஆன் டைமா உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான அடுத்த வீடியோல பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் நண்பன் ஹாலிவுட் வேர்ல்டு. பை பை, டேக் கேர் அண்ட் பி சேஃப் நண்பா.